வணக்கம். நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, அதாவதுங்க, ஒரே ஒரு சொல்லால் உலகமெங்கும் புகழ் பெற்றவர், மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். அவரை தேடி தான் வந்தேன். ஆனால் என்னவோ தேடுதல் முறையில் இன்னைக்கு மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ போக முடியலை. இருந்தாலும் அமைதியான சூழல் இருக்குது, அது நமக்கு நல்லது தான். மக்களே அப்படின்னு நான் ஒரு சொல்கிறேன் இல்லையாங்க, அது குமரி மாவட்டத்தில் எப்பேற்பட்ட சொல் அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளை அன்பாக கூப்பிட்றதுக்கு, ரொம்ப அன்பான முறையில் கூப்பிட்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் தான் மக்களே. குமரி மாவட்ட மக்கள் அப்போ எப்படி தன்னுடைய குழந்தைங்கன்னு ஒரு இது வந்துட்டாலே அவங்க முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்காக சேமிக்கிறது, குழந்தைங்களுக்காக அப்படின்னே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தன்னோட குழந்தைங்களை எந்த அளவுக்கு நான் பார்க்குறேனோ அதே அளவுக்கு இந்த சமூகத்தை பார்க்குறேங்கிற அந்த அடையாளமாக தான் சில இடங்கள்லாம் நான் சொல்லும் போதே அதிர்ச்சியாக சில விஷயங்களை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லும்போது, ஓ மக்களே நம்ம எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்கங்கிற மாதிரி நான் பயன்படுத்தக்கூடிய சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அமலா கான்வென்ட்டில் படிக்கும்போது பாதி நாள் போக மாட்டேன் பள்ளிக்கூடத்துக்கே. அப்போது என்னென்னா, ஒரு நாள் என்னுடைய தலைமை ஆசிரியை வீட்டிலேருந்து அழைப்பு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி என்னுடைய அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு. அப்போ நான் பயந்துகிட்டே இருக்கிறேன். ஏன்னா 5000 கிட்டத்தட்ட மேற்கொண்ட குழந்தைகள் அங்கே படிக்கிறாங்க. அதாவது குழந்தைகளில் பெரியவங்க மாணவிகள் படிக்கிறாங்க. இதில் நான் ஒரு நபர். அப்போது திட்டி போடுவாங்களோ ரொம்ப. ஏன்னா சகோதரிகள் சிஸ்டர்ஸ் நடத்தக்கூடிய கான்வென்ட். ஆனால் அந்த ஹெச்எம் சிஸ்டர் என்னை கூப்பிட்டு ஒரு தட்டி, என்ன மக்களே ஒழுங்காக ஸ்கூலுக்கு வர வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மக்களேங்கிற சொல்லுக்காகவே நமக்காக ஒரு ஜீவன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தொடர்ந்து ஒரு நாளுமே பள்ளிக்கு விடுப்பெடுக்காமல் போயிருக்கிறேன்னா பார்த்துக்கோங்க. பாதி நாள் பள்ளிக்கு போக மாட்டேன், விடுப்பெடுப்பேன். ஆனால் அந்த சொல்லுக்கு அப்புறமும் சரி வர பள்ளிக்கு போகிற சிந்துஜாவாக மாறிவிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல் அங்கே நம்முடைய சுவாமி விவேகானந்தர் ஒரு சொல்லால் உலகெங்கும் புகழ் பெற்றவர். உங்களுக்கு தெரியும், சகோதர சகோதரிகளே, அதாவது டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு அழைத்தவர் அங்கே இருக்கிறாரு. அதுதாங்க, சொல்லுக்கு வலிமை உண்டா? சொல்லுக்கு வலிமை இருக்குது. ஒரு சொல் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். நல்லதை செய்யக்கூடிய பல சொற்கள் இங்கே நம்ம சமுதாயத்துக்கு வரவேற்கத்தக்கதுங்க. சரியா? அதுவும் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு. கனி இருக்கும்போது எதுக்கு காயான கெட்ட சொற்கள் பயன்படுத்தி கொண்டு கூடுமான வரைக்கும் நல்ல சொற்களை பயன்படுத்துவாங்க. நன்றி.